என்னடா அது 1/2 hour ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணும். இன்டர்வியூக்கு வேற போகணும். இன்டர்வியூல போய் என்னடா கேட்க போறேன்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ராமசாமி வீடு எங்க சார்? இங்க கூப்பிடுறது இருக்குங்க. ஓஹோ, ராமசாமி, ராமசாமி, ராமசாமி வாங்கி நம்ம விடலே. சீக்கிரம் வருது பாரு. டேய் போடா, இன்டர்வியூ போற நேரத்துல நமக்கு வெள்ளம் வேணாம்பா. $36, $24, $36. 36, 24, 36. என்னம்மா முறைக்கிற? பஸ் ரூட்ட சொன்ன. நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க. சொல்லுங்க. போலீஸ் கமிஷனருடைய பொண்ணு. நாங்க யார் தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். மோகடா டேய். இடியட். டேய் சந்தில், தைரியமா நில்லுமா. அந்த பக்கத்துக்காக நீ நம்ம பையன் தானே. ஐயோ. ஒரே அலுப்பாயிடுச்சுடா சேகர். எங்க போனாலும் கேள்வி மயம். இன்டர்வியூக்கு போனா என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி, வீட்டுக்கு போனா வேலை என்னாச்சுன்னு கேள்வி. இப்பெல்லாம் கேள்வி கேட்கறவங்கள கண்டாலே 12 போயிடுச்சீங்களா? 12 இல்ல, ஏகப்பட்ட போயிடுச்சு. ஒரு 100, 120 இருக்கும். என்னடா எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாருல. வாடா பாஸ். என்னடா? இல்லடா, நவக்கிரகத்தை சுத்தினா பலன்னு பேப்பர்ல போட்டு இருந்தது. உங்களை சுத்தினா என்ன, நவக்கிரகத்தை சுத்தினா என்ன, பலன் ஒண்ணுதான். சொல்ல போனா அதிகம். நவக்கிரகம் பலன் சுத்துறது இதுலயே ஒண்ணும் உருப்படுறத காணா. டேய், கொஞ்சம் நெஞ்சமா உருப்பட்டது என்னாலதான்டா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. டேய், ஆரம்பிச்சிட்டீங்களா? வாசு சும்மா உட்காரு. பாய், இன்னொரு டீ சக்கரை போட்டு. சக்கரைன்னு ஒரு நாள் சால்ட்ட போட்டு கொண்டு வந்துடுறா. என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு லேடி டைபிஸ்ட் வரல. இந்த வருஷம் நீ தூளா கொண்டாடிடுவோமா? கொண்டாடிடுவோம். உள்ள எல்லாம் கொடி கட்டணும், கட்டிடுவோம். புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும், வாங்கிடுவோம். நீ குளிக்கணும். அவர்கிட்ட வத்தி பட்டி வாங்கட. அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க. பாருங்கள, கலர் கலரா பொங்க வர்ற சிகரெட் இருக்கும். அது கிடைச்சா ஒரு 20 பாக்கெட் வாங்கி ஊதி நியூ இயர் டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கலர் ஆக்கிடலாம். நம்ம வேற போடும். ஏன் இப்படி போற? நினைச்சேன் வந்துட்டீங்களா? இனிமே என் வியாபாரம் அவ்வளவுதான். உங்க சத்தம் கேட்டா போதுமே, ஒரு பொம்பளைங்க வெளியே வரமாட்டாளுங்களே. உன் கடைக்கு பொண்ணுங்க வர்றது எங்களை சைட் அடிக்கதான். ஏன் ராசா மன்மத குஞ்சுங்களா, இப்படி வேற ஒரு நினைப்பா? குஞ்சுங்களா பாரு. இந்த வாசு, மவளுக்கு பூ கட்டி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடு. வந்து வாங்கிக்க. இன்னைக்கு இன்டர்வியூல மனித குரலுக்கு வாழ இருக்கான்னு கேட்டான். எழுந்துருங்க சார். மாப்ள, உன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை எதுக்க 4 பேர் இருந்தா போதும். இன்டர்வியூ வைக்கிறது நிறுத்திடுவான். பின்ன என்னடா, அவனை ஒழுங்கா இன்டர்வியூல பதில் சொல்ல சொல்லுவியா? பின்ன ஒழுங்கா பதில் சொன்ன வேலை என்ன கிடைச்சிருவா போகுது. நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் 40-50 செலவு பண்ணி அட்டன் பண்றது, அவன் சொந்தக்காரனுக்கு வேலையை கொடுத்துறது. இதெல்லாம் இவனுக்கும் புரியாது, இந்த அரசாங்கத்துக்கும் புரியாது. விடுற, கவலைப்படாமா.
என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய நடிகனாக தான் போறேன். அப்போ நீ வேலை இல்லாம இருக்கத்தான் போற. அப்போ நீ தானே எனக்கு பிஏ. நீ நடிகனாகிறப்ப சத்தியமா உனக்கு தாத்தா வருஷம் தானே கிடைக்க போகுது. கொடுத்து வச்சிருக்கணும்டா. எத்தனை நடிகை கட்டி பிடிக்கலாம். போதண்டா, எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு பேச. மறுபடியும் வாடகைக்கு தயாராச்சுடா. எதிர்த்த வீடு. டேய், எதிர்த்த வீடு இல்லடா, அது மணிமண்டபம். இது வரைக்கும் எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க. ஒண்ணு நாள் எல்லாமே அழகா இருந்திருக்கா. எல்லாம் 60 வயசுக்கு மேல. ஆமா ஆமா, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. இது கழுவிங்கிறான், ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசா? ஆமாண்டா, போன வாட்டி பார்வதி பாட்டி இருந்தாங்களே, அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சான். அவங்க கண்ணு தெரியாம மிதிச்சிட்டாங்களா. அதுதான் சொன்னா ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. போதண்டா பாட்டி கதை. இந்த தடவை அது இளம பொங்க 5 பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்கடா கடவுளை. நிச்சயமா 5 அழகான பொண்ணுங்களும் ஒரு அப்பா அம்மா வரத்தா போறாங்க. டேய், 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 ஒரு சின்ன மாற்றம். 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, அது போதும். அப்பா வேணாம்.